100% நம்ம என்ன பேசியிருக்கிறோமோ அதனோட விளைவு தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒரு கடையை 10 கடையாக மாற்றுறது நம்ம பேசுகிறதா இருக்குது, 10 கடையை 50 கடையாக மாற்றுறது நம்ம பேசுகிறதா இருக்குது. அந்த வேலையை நமக்கு அந்த நபர் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா, அல்லது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, நாம் அந்த நபர்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லது கெட்டது நமக்கு நடக்குது இல்லையா, அத்தனைக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி பேசுகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த வார்த்தைகள் 100% நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தான் கொடுக்கும், 100% நமக்கு லாபத்தை மட்டுமே தான் கொடுக்கும். அப்போ அதிகமாக சலிக்கப்பட்டது, அதிகமாக ஃபில்டர் பண்ணப்பட்டது, அதிகமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட விஷயம்தான் மிக உயர்ந்த விஷயத்துக்கு பயன்படுது. நம்ம கடவுள் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியை உள்ளே கொடுத்துருக்காரு. என்ன சார்? மூளை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த நாக்கு நமக்கு கைத்தட்டலையும் வாங்கி கொடுக்கும், அடியும் வாங்கி கொடுக்கும். இந்த நாக்கு நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். இந்த நாக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நோயையும் கொடுக்கும். இருவடை எடுத்து ஒருவடை என்பார், திருவோடு ஏந்தி தெருவோடு போவார். இந்த மாதிரி தவறாக பேசுறது மூலியமா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயங்களை நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணிக்கிறதுல நாம் தான் ஆளாக நிற்கிறோம். ஏன் வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஜெயிக்க முடியறதில்ல அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஜெயிக்கிறதுக்குன்னு பல முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒரு மாங்கொட்டையை விதைக்கிறோம்னா மாமரம் தான் முளைக்கும், ஒரு பனங்கொட்டையை விதைச்சோம்னா பனைமரம் தான் முளைக்கும். ஏதாவது இது மாற்றி முளைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் விதைகள். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம், அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறப்போகுது. அப்போ நம்ம பேசக்கூடிய விஷயத்தின் மூலிமா தான் நம்மளோட குடும்ப வாழ்க்கையாகட்டும், நம்மளோட வியாபார வாழ்க்கையாகட்டும் எல்லாமே அமையுது, எல்லாமே வளருது, எல்லாமே உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையை அதன் மூலிமா மாற்றி அமைச்சுக்கலாம். நமக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அது நம்ம பேசக்கூடிய விஷயத்தினால. 90% நம்ம பேசக்கூடிய விஷயத்தினால அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வரல சார். 100% நம்ம என்ன பேசியிருக்கிறோமோ அதனோட விளைவு தான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். கல்யாணம் ஆகி 25 வருஷம் 50 வருஷம் வெற்றிகரமாக குடும்பம் நடத்துறதும் 25 நாளில் 50 நாளில் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறதும் நம்ம பேசுறதுல தான் இருக்கு. ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறது நம்ம பேசுறதுல தான் இருக்கு. அதே கம்பெனியில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி போகிறதும் நம்ம பேசுறதுல தான் இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு கடை நடத்துகிறோம், நிறைய கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம பேசுறது தான் இருக்கு. ஒரு கடையை 10 கடையாக மாற்றுறது நம்ம பேசுறது தான் இருக்கு. 10 கடையை 50 கடையாக மாற்றுறது நம்ம பேசுறது தான் இருக்கு. அல்லது ஆரம்பித்த ஒரே கடையை 50 நாளில் இழுத்து சாத்திட்டு போகிறது நம்ம பேசுறது தான் இருக்கு. இந்த பையனுக்கு ஒரு 4 மார்க் சேர்த்து போடுவோம் அப்படின்னு நினைக்கிறதும் அந்த வாத்தியார்ட்ட அந்த பையன் பேசுறது தான் இருக்கு. அதே மாதிரி அந்த வாத்தியார் கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அது கூட அந்த வாத்தியார் அந்த பையன்கிட்ட பேசுனதுல தான் இருக்கு. எங்கள் அப்பா அம்மா மாதிரி உலகத்திலே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மா அந்த பிள்ளைங்க கிட்ட பேசுனதா இருக்கு. அடுத்த ஜென்மத்திலேயும் இதே பிள்ளைங்க, இதே பையன், இதே பொண்ணு தான் எனக்கு மகனாக பிறக்கணும், பொண்ணாக பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அந்த பிள்ளைங்க அந்த அப்பா அம்மா கிட்ட பேசுனதுல தான் இருக்கு. முதலாளி அந்த தொழிலாளர்களுக்கு போனஸ் அள்ளி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த தொழிலாளிகள் பேசின விதத்தில் தான் இருக்கு. அதே தொழிலாளி இந்த முதலாளிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க பார்த்தீங்களா, அது கூட அந்த முதலாளி அந்த தொழிலாளர்கிட்ட பேசின விதத்தில் தான் இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஓடி உதவி செய்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம அவங்ககிட்ட எப்படி பேசியிருக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம், பயங்கர கூட்டமாக இருக்குது, அந்த வேலையை நமக்கு அந்த நபர் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னா, அல்லது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நாம் அந்த நபர்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இவ்வளோ ஏங்க லீவ் வேணுனாலும் சரி, கடன் வேணுனாலும் சரி, அது கூட நாம் எப்படி பேசுகிறோங்கிறத பொறுத்து தான் கிடைக்கும். இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லது கெட்டது நமக்கு நடக்குது இல்லையா, அத்தனைக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் எப்படி பேசுகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற விதத்தில் கவனம் செலுத்தி நம்ம பேசுகிற விதத்தை கொஞ்சம் அறிவுபூர்வமாக மாற்றி அமைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் மிகப்பெரிய லெவலில் மாற்றி அமைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் பேசுறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த எப்படி பேசுறது அப்படிங்கிற முக்கியமான ஒரு டெக்னிக்கை, ஒரு ஃபார்முலாவை, ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜென்ரலாக நம்மளோட பேச்சு எங்கிருந்து வருது, எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம எப்படி டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணு மூலியமாக நல்ல விஷயங்கள் போகுது, காது மூலியமாக நல்ல விஷயங்கள் போகுதுன்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கரெக்டாக வருது, நல்லா வருது. ஆனால் கண்ணு மூலியமாக காது மூலியமாக நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் அல்லது நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் உள்ளே போகுது அப்படின்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கண்ணாபின்னான்னு வந்துடுது.
நெகட்டிவாக வந்துடுது. இப்போ இதுதான் ப்ராசஸ். இப்போது இந்த கண்ணு மூலியமாக போகிறதுக்கும் காது மூலியமாக போகக்கூடிய விஷயங்களுக்கும் 100% நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்மளையும் மீறி ஒரு சில தவறான விஷயங்கள் கண்ணு மூலியமாக காது மூலியமாக போயிடும். ஆனால் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு 100% நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி சார்? பை ப்ராக்டிஸ். கண்ணு மூலியமாக காது மூலியமாக மூளைக்கு போகுது இல்லையா, அந்த தகவல் போன அந்த ஸ்டேஜில் இருந்து வாயிலேருந்து வார்த்தை டெலிவரி ஆகுது இல்லையா, அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் அதுக்கு நடுவில் கேப் இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். நம்ம ரியலைஸ் பண்ணியே ஆகணும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த கேப்பில் ஒரு முக்கியமான வேலையை செய்ய முடியும். என்ன அந்த முக்கியமான வேலை அப்படின்னா, இந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரூட் ஆயிலிருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது, அதாவது ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க. அதை ஃபில்டர்னு சொல்லலாம், ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லலாம், வடிகட்டுறதுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கிங்களேன். இப்போ நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமா, அல்லது ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது அந்த ஃபில்டர் பண்ணி வர தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. எப்படி சார்? கச்சா எண்ணெய் பல ப்ராசஸ்க்கு அப்புறம், பல ஃபில்டருக்கு அப்புறம் அது என்னவா மாறுது? ஒரு கெரோசினாக மாறுது. அதுக்கப்புறம் என்னவா மாறுது? டீசலாக மாறுது. அதுக்கப்புறம் என்னவா மாறுது? பெட்ரோலாக மாறுது. அதுக்கப்புறம் இன்னும் ஃபில்டர் பண்ண உச்சகட்டம் ஹெவி ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் என்னவா மாறுது சார்? ஒயிட் பெட்ரோலாக மாறுது. இப்போ இந்த ஒயிட் பெட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சார்? விமானத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. உயர பறக்கக்கூடிய விமானத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதிகமாக சலிக்கப்பட்டது, அதிகமாக ஃபில்டர் பண்ணப்பட்டது, அதிகமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட விஷயம்தான் மிக உயர்ந்த விஷயத்துக்கு பயன்படுது. அதே மாதிரி நம்ம கண்ணு மூலியமாக போகக்கூடிய விஷயங்கள், காது மூலியமாக போகக்கூடிய விஷயங்கள் மூளைக்கு போகுது இல்லையா. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லை. என்ன இருக்குது சார்? நம்ம கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியை உள்ளே கொடுத்துருக்காரு. என்ன சார்? மூளை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த மூளையை பயன்படுத்தி நம்ம அந்த ஃபில்ட்ரேஷன், அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தள்ளிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம வாய் மூலியமாக வெளியே அனுப்பணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள் 100% நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தான் கொடுக்கும், 100% நமக்கு லாபத்தை மட்டுமே தான் கொடுக்கும், 100% நமக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே தான் கொடுக்கும், 100% நமக்கு வளர்ச்சியை மட்டுமே தான் கொடுக்கும் அப்படிங்கிறத என்னால் 100% சொல்ல முடியும். எந்த அளவுக்கு ப்ராசஸ் செய்யப்படுதோ, எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணப்படுதோ, ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்ட உயர்ந்த விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதோட விலை, அதாவது அதோட மதிப்பும் கூடிகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கரெக்டான முறையில் ப்ராசஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக நம்மளோட மதிப்பும் மரியாதையும் எல்லாமே கூடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு உபரி தகவல். ஸோ எதை வச்சு சார் பேசுகிறோம்? இந்த நாக்கை வச்சு தான் பேசுகிறோம். இந்த நாக்கு நமக்கு கைத்தட்டலையும் வாங்கி கொடுக்கும், அடியும் வாங்கி கொடுக்கும். இந்த நாக்கு நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். இந்த நாக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், நோயையும் கொடுக்கும். இந்த நாக்கு பணத்தையும் கொடுக்கும், வறுமையும் கொடுக்கும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் எது வேணும் அப்படிங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது. கிடையாதுங்க, நம்ம நாக்கில் தான் இருக்குது. அதாவது நம்ம எப்படி பேசுகிறோங்கிறது தான் இருக்குது. ஒரு டீ கடையில் எழுதி போட்டிருக்கிற வாசகம், இருவடை எடுத்து ஒருவடை என்பார், திருவோடு ஏந்தி தெருவோடு போவார் இப்படின்னு எழுதியிருக்காங்க. இது யாருக்காக எழுதியிருக்காங்கன்னா, அந்த 2 வடை எடுத்துட்டு ஒரு வடை தான் சொல்லி போய் சொல்லி கணக்கு காமிச்சிட்டு போவோம் பார்த்தீங்களா, அவனுக்காக எழுதப்பட்டிருக்க வாசகம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே அந்த காசு கொடுக்குறவங்க, நியாயமாக நடந்துக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனசு வந்து உறுத்தல் ஏற்படுமா இல்லைங்களா? ஒரு ஆட்டோவில் வந்து எழுதியிருக்கிற வாசகம், உங்களுடைய பயணச் செலவு எங்களுடைய வாழ்க்கை செலவு. இங்கே நமக்கு மீட்டருக்கு மேலே ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து நாம்பளாக கொடுக்கணுங்கிற மனநிலை வருது. ஆனால் அங்கே நம்ம கரெக்டாகவே நடந்திருந்தா கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் நம்மளை உறுத்துது இல்லையா? இதே தாங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களை உறுத்தாத மாதிரி இருக்கணும். மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக, சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, அந்த கேப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த கேப்பை மறந்துடக்கூடாது. அந்த கேப்பில் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுக்கணுங்கிறத ஒவ்வொரு டைமும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி சொல்லிட்டே போகலாங்க. ஒரு மீன் கடையில் எழுதியிருந்த வாசகம், மீன் சாப்பிட வேண்டாம் என்று நினைத்தேன், ஆனால் மீனவன் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு ஒரு வாசகம். இப்போ இதை படித்தோன்னே நமக்கு என்ன தோணும்? அதை வாங்கவே வேண்டான்னு இருந்தால் கூட அதை வாங்கலான்னு நமக்கு தோணுது இல்லையா? இதுதாங்க அந்த வார்த்தைகள். நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மளை டோட்டலாக மாற்றும். இன்னொரு உதாரணம் பாருங்கள். ஒரு ஹோட்டல் எழுதியிருக்கிற வாசகம், உங்கள் வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுங்களேன். இதை பார்க்கும்போது என்ன தோணுங்க? சரி விடுப்பா, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோமா இல்லைங்களா? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் வெற்றி கிடைக்கவே கிடைக்காதுங்க. எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிப்படுத்துகிற விதத்தில் தான் நம்மளோட வெற்றி இருக்குது.
இப்போ நம்ம வாழ்க்கையில் டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். திரும்ப நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ஒரு கோயில் போகிறதுக்காக எங்கள் ஊரை தாண்டி போனார். போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நாங்களும் அவங்கள போய் பார்க்குறோம். எல்லா ஃபேமிலியோட காரில் வராங்க. அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. சண்டே. என்ன இன்றைக்கி சமையல் அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி நாங்கள் 2 கிலோ மீன் வாங்கி சிக்கன் வாங்கி எல்லாம் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தான் அவங்கள போய் பார்க்க போனோம். இப்போ நாம் போய் எங்கள் வீட்டில் மீன் வாங்கியிருக்கோம், சிக்கன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா கோயில் போகிறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு அந்த டெம்டேஷன் க்ரியேட் ஆகிடும், ஆர்வம் க்ரியேட் ஆகிடும். ஐயோ இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அந்த இடத்துல, காலையில் இட்லி சார், தேங்காய் சட்னி சார் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிட்டேன். இப்போது அவங்களும் சந்தோஷமாக போவாங்க, நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பாட்டுக்கு அடுத்து வந்து மீனையும் சிக்கனையும் சாப்பிட்டாச்சு. அவங்களையும் சாமி போய் கும்பிட்டு நல்லபடியாக போய் சேர்ந்துருப்பாங்க. ரோட்டில் அந்த நாய்ங்கள்லாம் சண்டை போட்டுக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் நிறைய மனுஷங்க சண்டை போட்டுக்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறத பார்த்துருக்கோமா? பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது சண்டை போட்டுருக்கிறத நம்ம கேட்டிருப்போமா? பஸ்ஸில் ட்ரெயினில் சண்டை போடுறத பார்த்துருக்கோமா? கச்சாமுச்சான்னு பேசுகிறத பார்த்துருக்கோமா? இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் அவங்கள பற்றி என்ன நினச்சோம், எப்படி அருவருப்பாக அவங்கள பார்த்தோம், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு தர்ம சங்கடத்தை கொடுத்தது, அவங்கள நம்ம எப்படி வேல்யூ பண்ணோம், இதெல்லாம் பார்த்துக்கிறோமா இல்லை? இதே தான் நம்ம வீட்டில் சண்டை போடும்போதும் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை இதுதான் நினைப்பாங்க. நாம் ட்ரெயினில் பஸ்ஸில் இப்படி பேசும்போதும் மற்றவங்க நம்மளை பற்றி இப்படி தான் நினைப்பாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேச ஆரம்பிப்போம். ஒரு புலினா அதுக்குன்னு தனியாக ஒரு குணம் இருக்கும், ஒரு நரின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக குணம் இருக்கும், அல்லது ஒரு நாய் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக குணம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளோட குணமும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளோட மனிதன். அதான் சொல்லுவாங்க, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம் அப்படிம்பாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை தான் வெளிக்கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணுமே தவிர நம்மளுடைய மிருகத்தன்மையை வெளியே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ எப்போ சார் இந்த கடவுள் தன்மையை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் இதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி தவறாக பேசுகிறது மூலிமா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயங்களை நமக்கு கிடைக்க விடாமல் பண்ணிக்கிறதுல நாம் தான் ஆளாக வந்து நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விழுந்து கதவை தட்டுது, நம்ம எல்லா கதவையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சாத்தி பூட்டு போட்டுட்ருக்கோம். இன்னும் சொல்லணுன்னா அந்த பூட்டோட சாவி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தூக்கி எறிஞ்சிடறோம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு நம்மளோட பேச்சு தவறாக இருப்பதனால தான் நம்மளோட வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குது. இன்னிலிருந்து நம்ம பேசக்கூடிய விதத்தை மாற்றுவோம். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போ பேசுகிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட எண்ணங்கள் அழகானால் நம்மளோட வார்த்தைகள் அழகாகும், நம்மளோட வார்த்தைகள் அழகானால் நம்மளோட வாழ்க்கையும் அழகாக மாறும். ஸோ நம்ம பேசும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 5 விஷயங்களை பற்றி இந்த வீடியோவோட பார்ட் 2ல் நம்ம தொடர போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மிக முக்கியமான டாபிக்ஸ்லாம் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய டாபிக்ஸ் பேச போகிறோம். இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் தயவுசெய்து ஒரு தடவை போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் அறிவுபூர்வமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத 100% என்னால் அஷ்யூர்டாக சொல்ல முடியும். நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களோட பிரெயின் ஃபுட், உங்கள் மூளைக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளாக இருக்க போகுது. ஸோ 100% உங்களுக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்க போகிறோம், நிறைய தகவல்கள் கொடுக்க போகிறோம். எந்த ஒரு தகவல் உங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நல்ல விஷயங்களை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம்.